வாங்க என்னோட ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ரொம்ப ஆயில்லாம் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஆயிலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 2 இன்ச்சு வந்துட்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் வந்துட்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 10 பூண்டு பல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு வந்துட்டு இஞ்சியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போது நமக்கு அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு 7, 8 முந்திரி பருப்பையும் வந்துட்டு ஆட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஒரு நைஸாக பேஸ்ட்டாக வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வந்துட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஊற்றி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். எல்லா மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி கிரேவியாக வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸாவது கொதிக்கணுங்க. 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடலாம். இப்போ உப்பையும் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொதித்து திக்காய் வந்திருக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தி வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு வெல்லம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த டேஸ்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்துட்டு பன்னீர் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு கொதிச்சா போதுங்க. அதுக்கு மேலே வேண்டாம். இல்லைன்னா பன்னீர்லாம் வந்துட்டு உடஞ்சிரும். இப்போ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு ரொம்ப கம்மியான ஆயிலில் வந்துட்டு செஞ்சுருக்கோம். இதனால நமக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. மசாலாவும் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.